எல்லாம் சிவன் செயல் அருள் தரும் கற்பக ஆம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரர் பெருமானின் திருவருளால் அனைவரும் உடல் நலமும் உயிர் நலமும் பெற்று விளங்க வேண்டும். இந்த உடலுக்கான நலம் மட்டுமே பெரிது என்று நாம் நினைந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த உடல் என்னது ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். கண்டிப்பாக உயிர் நலந்தாங்க பெருசு. என்றுமே நம்மை விட்டு போகாதது உயிர் தான். அந்த உயிருக்கான நலத்தை நாம் ஈட்டிக்கொள்ள வேண்டும். பெருமான் திருவடியை நினைந்து நினைந்து ஈட்டிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடம்பு ஒரு நாள் கண்டிப்பாக போகுங்க. மாணிக்க வாசகர் பெருமான் கூட சொல்லுவார், கண்ணார் நூதலார் கயலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் மதுவல்லால் மண்மேல் யாக்கை விழுமாறும் வந்து உன் கயற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனு அடிமை சால அழகுடைத்தே. ஆமாங்க, இந்த பெருமானுக்கு அடிமையானாதான் இந்த யாக்கை மண்மேல் விழும்போது உயிரானது அவன் திருவடிக்கு போகுங்க. இந்த உடம்பு இங்கே தாங்க இருக்கும். இந்த உடம்பை இயக்கிக்கொண்டு இருக்கும் உயிர் அவன் திருவடியில் சேர்த்து கொள்வாங்க. நம் உயிரை திருவடியில் சேர்த்து கொள்வான். அதற்காகத்தான் இங்கு வந்துள்ளோம். நாம் அதை ஈட்டிக்கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.